हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं अथ उत्तमचरित्रं न्यासः। ओं अस्य श्री उत्तमचरित्रस्य रुद्रऋषिः अनुष्टुप् छन्दः महासरस्वती देवता भीमा शक्तिः भ्रामरी बीजं वायुस्तत्वं सामवेदस्वरूपं महासरस्वती प्रीत्यर्थे जपे विनियोगः। महासरस्वती ध्यानं घण्टाशूलहलानि शङ्खमुसले चक्रं धनुस्सायकं हस्ताब्जैर्दधती घनान्तविलसत् शीतांशुतुल्यप्रभां गौरी देहसमुद्भवां त्रिजगताम् आधारभूतामः पूजामत्र सरस्वतीमनुभजे शुम्भादिदैत्यार्दिनीम्। இந்த சாப்டர் வந்து மூணாமத்த சரித்தம் உத்தம சரித்தம் பேர். ஸோ உத்தம சரித்திரத்தில் ஃபஸ்ட்டு கதை இங்கே ரிஷி சொல்ல போகிறா. ஸோ என்ன சொல்கிறா இங்கே வந்து சும்ப நிசும்பங்கிட்டேருந்து பாதிக்கப்பட்ட தேவதைகள், ஓகே, சும்ப நிசும்பன் சொல்லப்பட்ட பெரிய அசுரர்கள், அவளால் பீடிக்கப்பட்ட தேவதைகள்லாம் என்ன பண்ணுறா, தோற்று போயிடுறா அவள்கிட்ட. அதனால வேஷம் எல்லாம் மாறி பூமியில் இறங்கி வந்து விட்றா. போன சாப்டர் நம்ம பார்த்தோம், எல்லாம் பூமியில் வந்து விட்றா. வந்து அங்கே தேவியை ஸ்மரிக்கிறாளாம், ஸ்மரணை பண்ணுறா. ஸோ தேவி என்ன சொல்லியிருக்கா அவளுக்கு, என்னை வந்து நீங்கள் எப்போவுமே நினைங்கோ, எப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருது அப்போல்லாம் நினச்சதுன்னா நான் வந்து உங்களை காப்பாற்றி விடுவேன். சம்ஸ்மிருதா தொம்னோ ஹிம்சேதா பரமா பதஹா அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் எப்பெல்லாம் என்ன நினைக்கிறேன் உங்கள் கஷ்டகாலத்தில் அந்த சமயமெல்லாம் வந்து நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கா. ஸோ இது கொஞ்சம் வருஷம் கழிஞ்சா இந்த அடுத்த யுத்தம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்தில் இவன் மறந்து விட்றாதே. அப்போ என் பூமியில் வேஷம் மாறிண்டு வரா. வந்த பின்ன இவாளுக்கெல்லாம் அந்த தேவதைகளுக்கு ஓர்மை வருதாம். ஓ, அம்பாள் நம்மளுக்கு சொல்லியிருக்காளே, என்னை நீ ஸ்மரிச்சதுன்னா நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன்னு அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. ஸோ அந்த அம்பாளை வழிபடுறதுக்கு இவெல்லாம் தீர்மானம் பண்ணறா. ஹிமபர்வதத்துக்கு போகிறா, ஹிமாலயத்துக்கு போய் அங்கே தேவியை ஸ்துதிக்கிறாளாம். ஸோ தேவி தூத சம்வாதம் சொல்லப்பட்ட சாப்டர் இது. இங்கே ஃபஸ்ட்டு பாகம் இது. இதில் வந்து சண்டிகா தேவியோட ஆவிர் பாகம். ஸோ இன்னொரு பேர் அவளுக்கு கௌஷிகி தேவி. இந்த தேவி வந்து கௌரி தேகத்திலேருந்து வரப்பட்ட தேவி. கௌஷிக்கினும் பேர், சண்டிகா தேவி தான் இவள் ஆக்சுவலாக. ஸோ சும்பன் நிசும்பனால பீடிக்கப்பட்ட தேவதைகள்லாம் என்ன பண்ணுறா, தேவியை ஸ்துதி பண்ணுறா. அந்த ஸ்துதினால அம்பாள் என்ன ஆகுறானா, பிரசன்ன ஆயிடுறா. பிரசன்னையாகி அந்த சும்பனை வதம் பண்ணுறதுக்குள்ள ஒரு அவசரத்துக்கு வேண்டி காத்துட்டுருக்கா, அந்த சான்ஸ் வரத்துக்கு வேண்டி தேவி காத்துட்டுருக்கா. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில், இந்த சும்ப நிசும்பனை வதம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் சண்டமுண்டன் சொல்லப்பட்ட வேறு அசுரர்கள், அந்த அசுரர் தேவியை பார்க்குறா. ஹிமாலயத்தில் உள்ள அந்த தேவியை பார்க்குறா. அவளோட அழகு அப்படி அழகா பார்த்தா 2 கண்ணு போறாது, அந்த மாதிரி அழகை பார்த்து ஆச்சரியப்படுறாளாம் இந்த சண்டமுண்டா அசுரர்கள். ஸோ அவள் என்ன பண்ணுறா, இந்த லோகத்திலே வந்து ஸ்திரீ ரத்னம், ரத்னம்னா என்னது, ப்ரிஷியஸ் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிஷியஸாக இருக்க அந்த ஸ்திரீ ரத்னத்திலேயே வந்து அழகான ரத்னம்னா இவள் தான் அப்படின்னு சொல்லி போயிட்டு சும்பன் சொல்லப்பட்ட அந்த அசுரன்கிட்ட இவள் சொல்கிறா. யாரு, சண்டமுண்டர்கள் போய் சும்பன் கிட்ட சொல்கிறா. ஸோ அதை கேட்ட சும்பன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு ஆசை வந்து விடுறது மனசில். ஆஹா, இத்தனை அழகான ஒரு ஸ்திரியை நம்மள் விவாகம் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லி இந்த சும்பன் என்ன பண்ணுறான்னா, இந்த சண்டமுண்டன்ட்ட சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ஒரு மந்திரி அனுப்புகிறான். அந்த மந்திரி பேர் சுக்ரீவன். இந்த ராமாயணத்தில் வரப்பட்ட சுக்ரீவன் எல்லாம் இவன் ஒரு அசுரன், இவன் பேர் சுக்ரீவன். ஸோ அவனே தூதனை அம்பாள்கிட்ட அனுப்பி விடுறான். அனுப்பிவிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி அவள்கிட்ட சொல்லு, நான் வந்து ரொம்ப பராக்கிரமசாலியாக்கும், அவளுக்கு என்ன வேணும் நான் பண்ணுறதுக்கு ரெடி, அதனால சும்பனை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி விடுறான். ஸோ அந்த சுக்ரீவன் தூதன் என்ன பண்ணுறான்னா, தேவியை போய் ஹிமாலயத்தில் போய் பார்க்குறான். அழகாக பார்த்து அவனும் மயங்கி விடுறான் அவளை பார்த்துட்டு. ஸோ தேவிட்ட அந்த அம்பாள்கிட்ட போய் அவன் எப்படி சொன்னான் அதே மாதிரி போய் சொல்கிறான். இந்த மாதிரி சும்பன் சொல்லப்பட்ட அசுர ராஜா அவனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறான். அதனால் நீ நோ சொல்லவே செய்யாதே, அவனை பண்ணிக்க நீ எஸ் சொல்லு, அவனை பண்ணிட்டா நீ அப்படி இருப்பா இப்படி இருப்பா எல்லான்னு சொல்லி தேவிகிட்ட வந்து சொல்கிறான் அவன், சுக்ரீவன் சொல்லப்பட்ட அந்த அசுரன். ஸோ தேவி இதெல்லாம் கேட்குறா. கேட்டுவிட்டு சொல்கிறா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, யாரை வேணா கல்யாணம், சும்பனோ நிசும்பனோ யார் வேணா ஆகட்டும், நான் யாரை பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, யார் ஒருத்தன் என்னை யுத்தத்தில் ஜெயிக்கிறாளோ,
அவன் ஜெயிக்கணும் என்கிட்ட யுத்தம் பண்ணி. அந்த மாதிரி ஜெயிச்சதுன்னா அது சும்பனாகட்டும் நிஷும்பனாகட்டும் எனக்கு ஒரு விரோதமும் இல்லை, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க நான் தயார் அப்படி சொல்லி தேவி சொல்கிறான். ஸோ அந்த பாகம் தான் இங்கே தேவிக்கு அந்த தூதனுக்கும் சம்பாதம்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதுதான் இங்கே தேவி தூத சம்பாதம் சொல்லப்பட்ட ஒரு சாப்டர் இது. ஸோ இங்கே மகாசரஸ்வதியை தியானிக்கிறோம். ஸோ மகாசரஸ்வதி தியானம். ஸோ தியானத்தில் என்ன சொல்கிறா, கண்டா சூல ஹலானி சங்க முசலே சக்கரம் தனு சாயக்கம் ஹஸ்தாப்ஜைர் தததீம் கனாந்த விலசத் ஷீதாம்ச துல்லிய பிரபாம் கௌரி தேக சமுத்பவாம் திரிஜகதாம் ஆதார பூதா மகா பூர்வாமத்ர சரஸ்வதீம் அனுபஜே சும்பாதி தைத்தியார்தினீம். ஸோ இங்கே மகாசரஸ்வதி சும்ப நிசும்பனை வதம் பண்ணுறதுக்கு சண்டிகா ரூபத்தில் இருக்கிற சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணுறோம். அதுதான் நீங்கள் அர்த்தம். ஸோ அம்பாளுடைய கையில் என்னெல்லாம் இருக்குது சொல்லி சொல்கிறா. கண்டா சூல ஹலானி சங்க முசலே சக்கரம் தனு சாயக்கம். ஸோ தேவிக்கு இங்கே 8 கை. 8 கையில் தேவி என்னெல்லாம் வச்சுருக்கா. அவளோட கை எப்படி இருக்குது, நல்ல தாமரை பூ மாதிரி இருக்கா. அந்த மாதிரி மிருதுவான கோமளமான கைகளில் தேவி தாங்கி நிற்கிறா. தாமரை பூல உள்ள கையில் என்னெல்லாம் வச்சுருக்கா, 8 ஆயுதங்களை தரிச்சுருக்கா. கண்டான மணி வச்சுருக்கா. சூலம், ஹலா, ஹலம்னா கலப்பை சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹலம். அப்புறம் சங்கத்தை வச்சுருக்கா. முசலம்னா இரும்பு உலக்கை கையில் இருக்குது. அப்புறம் சக்கரத்தை வச்சுருக்கா. தனுனா வில்லு, அப்புறம் அம்பு, சாயக்கம். ஸோ இந்த மாதிரி 8 ஆயுதத்தை தேவி தன்னோட கோமலமான தாமரை மாதிரி இருக்கிற கையில் ஏந்தி வச்சுருக்கா. ஹஸ்தாப்ஜே தததீம் கனாந்த விலசத் ஷீதாம்ச துல்லிய பிரபாம். எப்படி இருக்கலாம், ஷீதம்னு என்னது, ஜில்லுன்னு இருக்கிறது. ஜில்லுன்னு எது இருக்கும், சந்திரன். ஓகே, சந்திரனம் போல சீத்தளமாக இருக்கலாம் தேவி. மீன்ஸ் கூலாக இருக்கா சொல்லி சொல்கிறா. எங்கே ஏக்கம் இருக்கா, கௌரி தேக சமுத்பவாம் திரிஜகதாம் ஆதார பூதாம் மகா. ஸோ தேவி இருக்கிற இடம் ஹிமாலயம். ஓகே, ஹிமாலயத்தில் எல்லாம் இது இல்லையா, தணுப்பான இடம் அது. ஸோ அந்த இடத்துல தேவி சீத்தளமாக இருக்கலாம். அந்த இதில் எப்படி இருக்கலாம், ஹிமாலயத்தில் மேகத்தோடு நடுவில் ஒரு பிரகாசத்தை வச்சா எப்படி இருக்கும், மேகத்தோடு நடுவில் ஒரு என்னது உதிக்கிற சந்திரன் பார்த்தா எப்படி பிரகாசமாக இருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இங்கே இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த அசுரர்களோட நடுவில், அசுரர்கள்னா துஷ்டன் மரவாலாம், கருப்பாக இருக்கா, அந்த இடத்துல தேவி ஜொலிக்கிறாளாம். ஸோ அந்த மாதிரி பிரகாசமாக உத்பவிச்ச தேகத்தோட தேவி நிற்கிறா. அதுபோல் கௌரி தேக சமுத்பவம், கௌரி தேகத்திலேருந்து உத்பவமானவள் அவள். திரிஜகதா, 3 ஜகத்துக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்டவள். ஆதாரம்னது அவள் தான் மூல பிரகிருத்தியாக இருக்கா, ஆதியிலேருந்தே இருக்கப்பட்டவள். இன்னைக்கு நேற்றுக்கு வந்தவள்லாம் ஆதின்னு நம்மளுக்கே தெரியாது எப்பழேந்துன்னு. அப்போ அந்த சமயத்துலேருந்தே இருக்க அந்த சரஸ்வதி தேவியை நான் பஜிக்கிறேன். பூர்வா மற்ற சரஸ்வதியும் அனுபஜேனா நித்தியவும் அவளை விடாதைக்கு நான் ஜபிக்கிறேன். அந்த தேவி தான் என்ன பண்ண போறா, சும்பாதி தைத்தியார்தினி, சும்பனையும் நிசும்பனையும் வதம் பண்ணப்பட்ட அந்த தேவியை நான் நிரந்தரமா சததமா அப்படின்னா விடாதைக்கு நான் ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தியானம் இங்கே. ஓம் க்ளீம் ரிஷிருவாச்ச புரா சும்ப நிசும்பாபியாம் அசுராபியாம் சச்சீபதேஹ த்ரைலோக்யம் யக்ஞபாகாஸ்ச ஹிருதா மதபலாஸ்ரயாத். இங்கே ஓம் க்ளீம் இது பீஜ மந்திரம். இந்த க்ளீம் பீஜம் காமராஜ பீஜம் சொல்லுவா. இதான் மகாசரஸ்வதியோட பீஜ மந்திரம். அதே மாதிரி முன்னால் காளியோட மகாகாளியோட பீஜ மந்திரம் பார்த்தோம் ஐம். போன கிளாஸில் பார்த்தோம் ஹ்ரீம், அது புவனேஸ்வரி பீஜ மந்திரம் மகாலட்சுமிக்குள்ளது. ஓகே, ஸோ க்ளீம் சொல்லுது மகாசரஸ்வதியோட பீஜ மந்திரம். ஸோ இங்கே ரிஷி சொல்லறா. ரிஷி யார்கிட்ட சொல்கிறா, இந்த சுரதன் ராஜாக்கும் சமாதி சொல்லப்பட்ட வைஷ்யனுக்கும் அந்த கதையை சொல்கிறா. எப்படி சொல்கிறா, புரா சும்ப நிசும்பாபியாம் அசுராபியாம் சச்சீபதேஹே. புரானா பண்டொரு காலத்தில் யார் இருந்தா, சும்ப நிசும்பயோகோ, சும்ப நிசும்பன், இந்த 2 அசுரர் இருந்தா. இந்த அசுரரால் என்ன ஆகுது, இந்த 3 லோகமும் இந்திரங்கிட்டேருந்து கைவிட்டு போயிடுறது. எப்படி கைவிட்டு போயிடுறது, அதர்ம மார்க்கமா, தர்ம மார்க்கமா எடுக்கிறது இல்லை. அவகிட்ட யுத்தம் பண்ணி அதர்ம மார்க்கத்திலேருந்து அந்த சொர்க்கத்தை தட்டி எடுத்து விடுறாளாம். யாரு, இந்த சும்ப நிசும்பன். ஸோ இவளுக்கு இனி இடமில்லை இல்லாததுனால என்ன பண்ணுறா, பூமியில் இறங்கி விடுறா. அப்போ இங்கே பூமியில் பண்ணக்கூடிய யக்ஞ பாகங்கள் இல்லையா, யக்ஞம் யாகம் எல்லாம் பண்ணுவான். இந்த யக்ஞ யாகங்கள்லாம் தேவதைகளுக்கு போய் சேரப்பட்ட ஆஃபரிங்ஸ் எல்லாம் அதில் போடுவான். ஸோ அந்த யக்ஞ பாகம் எல்லாம் போகாதக்கி ஆக்கி விடுறான். இந்த சும்ப நிசும்பன் என்ன பண்ணுறா, அந்த யக்ஞத்தில் இப்போ அக்னியே ஸ்வாஹா
வருணா யஸ்வாஹால கொடுக்குறா இல்லையா, ஒரு தேவதைகளுக்கு ஸ்வாஹா சொல்லி அந்த மந்திரத்தை கொடுத்து ஸ்வாஹா தேவி அந்தந்த தேவதைகள் கொண்டு அந்த ஆவிர்வாகத்தை கொண்டு கொடுப்பள். ஆனால் இவ என்ன பண்ணி விடுறா, அதெல்லாம் நிறுத்தி விடுறா. இனி எந்த தேவதைகளுக்கும் இதை கொடுக்கப்படாது. இனி கொடுக்கணும்னா என்னது, சும்பா யஸ்வாஹா நிஷும்பா யஸ்வாஹா, எங்களுக்கு தான் அதெல்லாம் வரணும்னு சொல்லி அந்த ஆவிர்வாகத்தை எல்லாம் நிறுத்தி எல்லாம் தனக்குவே போனோன்னு சொல்லி அந்த மாதிரி அவளோட பலம் அந்த மத பலாஸ்ரயாத்து. மதம்னா என்னது, அகங்காரம். பலம்னா அவளோட பலத்தால் நல்ல பலசாலிகளவா, அதே மாதிரி அகங்காரமும் இருக்குது. அந்த மதத்தையும் பலத்தையும் வச்சு என்ன பண்ணுறா, 3 லோகத்துக்கு போகப்பட்ட யக்ஞ பாகாஸ்டா, இந்த யக்ஞத்துலேருந்து பாகங்கள்லாம் போகுமே அந்த பாகத்தையெல்லாம் நிறுத்தி விடுறாளாம். ஸோ இப்போ யாருக்குமே ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த தேவதையெல்லாம் க்ஷீணமாயிடுறா, பலவும் இல்லை அவளுக்கு, அவளோட இடமெல்லாம் போயிடுறது. அதனால பூமிக்கு வந்து இறங்கி விடுறா. ஸோ அந்த அசுரர்கள்லாம் என்ன, இவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுமே சொல்லி அவள் நினைக்கிறா, என்ன பண்ணணும்னு தெரியலை. ஸோ இந்த அசுரர் பிரம்மாவை தபஸ் பண்ணுறா. ஓகே, பிரம்மாவை இவன் என்ன பண்ணுறா, அசுரர்கள் தபஸ் பண்ணி பிரம்மா கிட்டேருந்து வரத்தை வாங்குறா. என்ன வரம், பிரம்மா பிரத்யட்சமாரா வரத்தை கேட்குறா. என்ன வரம் வேணும் கேட்டப்போ அவள் சொல்கிறா, எங்களுக்கு மரணமே உண்டாகப்படாது, நாங்கள் எப்போவுமே இப்படி ஜீவனோடு இருக்கணும் அப்படி சொல்லி வரத்தை கேட்குறா. பிரம்மா என்ன சொல்கிறா, இது வந்து யாருக்கும் இந்த வரத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா பிரம்மதேவனுக்கே மரணம் உண்டு. பிரம்மாவுக்கு அந்த சமயம் ஆயாச்சுன்னா, ஒரு பிரளயம் வந்தாயிடுச்சுன்னா அடுத்த பிரளயத்தில் வேற பிரம்மா வந்துடுவான். அதனால பிரம்மதேவன் என்ன சொல்கிறாராம், எனக்கு அந்த வரத்தை கொடுக்க முடியாது, அதனால நீங்கள் வேற ஏதாவது வரத்தை கேளுங்க, நான் அது தரேன்னு சொல்லி. ஸோ அப்போ அவன் என்ன கேட்குறா, ஓகே எங்களுக்கு அப்படியே ஒரு வரம் வேணும்னா எங்களோட வதம் நாங்கள் எப்படி சாகணும்னா ஒரு ஸ்திரீனால் மாத்திரம்தான் எங்களுக்கு மரணம் உண்டாகலாம். அந்த ஸ்திரீ எப்படி இருக்கணும், சாதாரண ஸ்திரீ கிடையாது, அவள் ரொம்ப சிரேஷ்டமான ஸ்திரீயாக இருக்கணும், ஸ்திரீ ரத்னமாக இருக்கணும். அந்த ஸ்திரீ அவளை பார்த்த நிமிஷத்தில் எங்களுக்கு காமம் உண்டாகணும். அந்த மாதிரி அழகாக உள்ள ஒரு ஸ்திரீ கையால் தான் எங்களுக்கு மரணம் வேணும் அந்த மாதிரி கேட்குறா. ஸோ பிரம்மதேவனுக்கு வேறு வழி இல்லை, வரம் கொடுத்து தான் ஆகணும். அதனால சரி ததாஸ்து, அந்த வரத்தை நீங்கள் எடுத்துங்கோ சொல்லி அவளுக்கு ஸ்திரீ கையால் மரணம் கிடைக்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுக்குறா. இங்கே தாவேவ சூரியதாம் தத்வது அதிகாரம் ததைந்தவம் கௌபேரமதயாம்யம் ச சக்ராதே வருணஸ்ய ச. தாவேவன இவ 2 பேரும் யாரு, இந்த சும்ப நிஷும்பன் என்ன பண்றா, சூரியதாம் தத்வது அதிகாரம் ததைந்தவம் கௌபேரமத யாம்யம் ச சக்ராதே வருணஸ்ய ச. இந்த 2 பேரும் சேர்ந்து சூரியனோடும் சந்திரனோடும் பதவி, ஓகே சூரியனோட பதவி, சூரியன் உதிக்கிறது இல்லையா ஈஸ்டில், ஸோ ஈஸ்டில் உள்ள சூரியனோட பதவி, அதே மாதிரி வெஸ்டில் சந்திரன் உதிக்கிற இடம், ஸோ சந்திரனோட பதவியை, அதே மாதிரி குபேர மதா, குபேரன் வந்து வடக்கு நார்த்து சைடில் தான் குபேர மூலை சொல்லுவோம். ஸோ நார்த்தில் உள்ள குபேரனோட பதவினா அவனோட ஸ்தானங்களை, அதே மாதிரி யமனோட தெற்கு திக்கு, தெக்குன்னா சவுத்து, ஸோ சவுத்து சைடில் உள்ள யமனோட அந்த ஸ்தானத்தையும், இந்த மாதிரி அந்த பதவி, அந்த வாயுவோட ஸ்தானமான வாயுஸ்தானம், அக்னியோட ஸ்தானமான அக்னிஸ்தானம், வருணனோட, இப்படி எல்லா தேவதைகளோட ஸ்தானத்தையும் என்ன பண்ணுறா, அவளோட அந்த திக்பாலகரோட எல்லா பதவியும் இவா ஸ்தானமானம் எல்லாத்தையும் தட்டி எடுத்து விடுறாளாம். ஸோ அவளுக்கு ஒன்றும் இல்லாத காக்கி விடுறா. ஸோ தேவதைகள் அங்கேருந்து அவளை என்ன பண்ணுறா, அடித்து ஓட்டி விட்டு விடுறா. அந்த மாதிரி இந்த 2, 3, 4 ஸ்லோகத்தில் வரதாக்கு மீனிங். ஸோ கோபேரனோடு யமனோடு சக்ராத்தே வருணஸ்யச்சா, வருணனோட ஸ்தானத்தையும் எல்லாம் அவ ஆக்கியூபை பண்ணி விடுறா, கேப்சர் பண்ணி விடுறா எல்லா இடம். தாவேவ பவனர்திம் ச சக்ரதோர் வஹ்னி கர்ம ச ததோ தேவா விநிர்தூதா பிரஷ்டராஜ்யா பராஜிதாக. ஓ தாவேவா 2 பேரும், பவனர்திம், பவனன்னாரு வாயுவோட ஸ்தானம், சக்ரத்து வன்னி கர்மச்சா, வஹ்னினா அக்னியோட ஸ்தானங்களையும், தத்தோ தேவா எல்லாரோட குபேரனோட எல்லாத்தையும் இவன் எடுத்துன்னு விடுறா. എന്നിട്ട് என்ன பண்றா, தத்தோ தேவா அந்த தேவதைகள் என்ன பண்றா, நிர்தூதா பிரஷ்டராஜ்யா பராஜிதாக, அவெல்லாம் தோத்து விடுறா, பராஜிதர் ஆயிடுறா இவாகிட்ட. அதனால ராஜ்யத்தில் விட்டு கொடுக்கணுமே, அவ இடத்தெல்லாம் விட்டு கொடுத்து விடுறா. இவாளெல்லாம் என்ன பண்றா, சொர்க்கத்திலேருந்தும் அவ இடத்துலேருந்து அந்த பதவியெல்லாம் எடுத்துட்டு அவள் அங்கேருந்து ஓட்டி விட்டு விடுறாளாம் இந்த அசுரர்கள். ஹிருதாதிகாரா ஸ்ருதசாஹ தாப்யாம் சர்வே நிராகிருதாஹ மகாசுராப்யாம் தாம் தேவீம் சம்ஸ்மரந்த்ய பராஜிதாம். ஹிருதாதிகாரா ஸ்ருதசாஹா, ஸ்ருதசானா 3 தசை உள்ளவா, அவள் தான் தேவதைகள். நம்மளுக்கெல்லாம் 4 தசை இருக்குது, தேவதைகளுக்கெல்லாம் 3 தசை தான். அவள் பால்யம் கௌமாரம் யௌவனம்,
நம்மளை மாதிரி ஓல்டேஜ் கிடையாது அவளுக்கு. அதனால 3 தசை உள்ளவளுக்கு தான் திரிதசா சொல்லுவாள். ஸோ ஹிருதாதிகாரா திரிதசாகா. ஹிருதாதிகாரம்னா அவளோட அதிகாரம் எல்லாம் விட்டு போயிடுது. ஸோ சூரியனுக்கு உதிக்கிற அதிகாரம் இல்லை, சந்திரனுக்கும் உதிக்கிற அதிகாரம் இல்லை, அக்னிக்கு சூடுள்ள அதிகாரம் இல்லை, இந்த மாதிரி அதிகாரம் எல்லாம் போயிடுறது. சொர்க்கத்தோட அதிகாரம் சந்திரனுக்கு இல்லை, இந்த மாதிரி அக்னி எல்லாம் அவளோட அதிகாரத்தை லூஸ் பண்ணி விடுறான். அதான் ஹிருதாதிகாரா ஸ்திரஷாகா. அவள் அதிகாரம் எல்லாம் போனதுனால தாபியாம் சர்வே நிராகிருதாக. அவளுக்கு நீ ஒன்றுமே இல்லை அங்கே இருக்கிறதுக்கு. இந்த சும்ப நிசும்பரால் தோல்வி அடைஞ்சு விட்றாவா எல்லா தேவதைகளும். மகாசுராபியாம் தாம் தேவின் தேவியான அந்த சண்டிகா தேவியை சம்ஸ்மரந்தியா அபராஜிதாம். அபராஜிதையான அபராஜிதைன்னு சொன்னீங்கன்னா எப்பவுமே ஜெயிக்கப்பட்டவன். அந்த ஜெயிக்கப்பட்ட தேவியை சம்ஸ்மரந்தியா இந்த தேவதைகள் எல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறாளாம். அப்போ தான் அவளுக்கு ஓர்மை வருது. நம்மளுக்கு ஆദ്യമേ சொல்லியிருக்காளே அவள், எப்போ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் என்னை ஸ்மரியுங்கோ, நான் அப்போ உங்கள் கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி. அதனால தேவி ஸ்மரணை பண்ண தொடங்குறா. இங்கே தேவதைகள் எல்லாருமா சேர்ந்துண்டு தயாஸ்மாக்கம் வரோ தத்தோ யதா பத்சு ஸ்மிருதாகிலாஹ பவதாம் நாசயிஷ்யாமி தக்ஷணாத் பரமாபதஹ. யஸ்மாக்கம் வரோ தத்தோ. அப்போ இவளுக்கு ஓர்மை வருது. யாருக்கு? தேவதைகளுக்கு. வரோ தத்தோ, தேவி வரத்தை கொடுத்துருக்கா. தத்தோன்னு கொடுத்துருக்கா. என்ன கொடுத்துருக்கா? யதா பத்சு ஸ்மிருதா அகிலாஹா. என்னை நீங்கள் ஓர்மை வச்சுட்டு என்னை ஸ்மரிச்சேல்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் எல்லா கஷ்டத்தையும் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்காளே, அந்த வரம் இவாளுக்கு ஓர்மை வருது. அதனால இவள் எல்லாம் என்ன பண்ணுறாளாம், அம்பாள் நம்மளுக்கு வரம் தந்திருக்காளே, அவளை ஸ்மரித்தா நம்மளுக்கு உடனே நம்மளோட கஷ்டத்துலேயே நம்மளை காப்பாற்றுவளே அப்படி சொல்லி தேவதைகள்லாம் பேசிக்கிறா. அதனால நம்ம தேவியை ஸ்மரிக்கலாம் சொல்லி நிச்சயம் பண்ணுறா. இதி கிருத்வா மதிம் தேவா ஹிமவந்தம் நகேஸ்வரம் ஜக்முஸ்தத்ர ததோ தேவி விஷ்ணுமாயாம் பிரதுஷ்டுவுஹு. இதி கிருத்வா மதிம் தேவா ஹிமவந்தம் நகேஸ்வரம். இதி கிருத்வா. ஸோ அந்த தேவதைகள்லாம் நிச்சயம் பண்ணால் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அம்பாள் சொல்லியிருக்காளே, அவளை ஸ்மரணை பண்ணினா அவளை எல்லா கஷ்டத்துலையும் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்திக்கிறா இங்கே. அப்புறம் எல்லாரும் நிச்சயம் பண்ணி என்ன பண்ணுறா, நேர ஹிமவந்தம் நகேஸ்வரம், நேர ஹிமாலயத்தை நோக்கி போகிறாளாம். அந்த ஹிமாலயத்தில் போய் அங்கே அம்பாளை ஸ்துதிக்கிறா. ஜக்முஸ்தத்ர ததோ தேவி விஷ்ணுமாயாம் பிரதுஷ்டுவுஹு. ஸோ விஸ்வத்தை எல்லாம் மோகிக்க வைக்கப்பட்ட தேவி தான் இவள். ஸோ இவள் வேறு யாரை மோகிச்சிருக்கா, மகாவிஷ்ணு கூட மோகத்தில் போயிருக்காளாம். அதனால விஷ்ணுமாயா பேர் அவளுக்கு. ஸோ அந்த விஷ்ணுவையே மோகிக்கப்பட்ட அந்த விஷ்ணுமாயை ஸ்துதி பண்ணுறா. ஸோ இந்த ஸ்துதி பண்ண ஸ்துதி தான் தேவி ஸ்துதி. தேவியை ஸ்துதிக்கிறா. அதனால தான் இதுக்கு தேவி ஸ்துதின்னு பேர். இவள் அபராஜிதா. இந்த தேவி அபராஜிதா. அதனால அபராஜிதா ஸ்துதினும் சொல்லுவா. அதே மாதிரி யாதேவி சூக்தம் இங்கே வருது. அதனால யாதேவி சூக்தம் சொல்லுவா. பின்ன நமோ தேவியை சொல்லி இதில் ஸ்லோகங்கள் நிறைய வரும். அதனால நமோ தேவியை ஸ்துதினும் பேர். இப்படி பலவிதமான பேரில் இந்த சாப்டர் சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி உள்ள விஷ்ணுமாயாவாக உள்ள தேவியை இந்த தேவதைகள்லாம் ஸ்துதி பண்ணலான்னு சொல்லி நிச்சயிக்கிறா. தேவா ஊச்சுஹூ நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நமஹ நமः பிரகிருத்யை பத்ராயை நியதாஃப் பிரணதாஸ்மதாம். தேவா ஊச்சுஹு. தேவா ஊச்சுஹுன்னா தேவதைகள்லாம் சொல்கிறா. ஊச்சுஹுன்னா சொல்கிறா. என்ன சொல்கிறா, நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நமஹ. அந்த மகாதேவிக்கு, ஓகே, தேவதைக்கே தேவியான மகாதேவிக்கு நாங்கள் நமஸ்காரத்தை சொல்கிறோம். சிவாயை சததம் நமஹ. சிவான்னு கூப்பிட்டாலே பார்வதி, சிவனோட பத்னியான பார்வதிக்கு சததம் நமஹ, எப்போதுமே நமஸ்காரத்தை நாங்கள் பண்ணுறோம். நம பிரகிருத்தியை பத்ராயை, இந்த பிரகிருதி ஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். பத்ராயை, பத்ரம்னா பத்ரம் படுத்தப்பட்டோள், பத்ரியாக இருக்கப்பட்ட தேவிக்கு நியதா பிரணதாஸ்மதாம். எப்படி நமஸ்காரம் பண்ணுறா, ரொம்ப வினயத்தோட, ரொம்ப ஹம்பிள் ப்ரணாம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஹம்பிளாக அந்த தேவிக்கு எங்களோட எல்லாரோட நமஸ்காரம், திருப்பி திருப்பி நாங்கள் நமஸ்காரத்தை பண்ணுறோம் சொல்லி தேவியை ஸ்மரிச்சுண்டு தேவிக்கு நமஸ்காரத்தை சொல்கிற ஸ்லோகங்கள் தான் இங்கே. ரௌத்ராயை நமோ நித்யாயை கௌரியை தாத்ரே நமோ நமஹ ஜோத்ஸ்னாயை சேந்துரூபிண்யை சுகாயை சததம் நமஹ. ரௌத்ராயை நமோ நித்யாயை கௌரியை தாத்ரே நமோ நமஹ. ரௌத்ரஸ்வரூபிணியாக இருக்கிற தேவி. ரௌத்ரஸ்வரூபிணி எப்போன்னா அவள் அசுரரை வதம் பண்ணுறதா ரௌத்ர ரூபமாக இருப்பலாம். ஸோ அந்த ரௌத்ரியாக இருக்கப்பட்ட தேவிக்கு நமஸ்காரம். நித்யாயை, நித்யாயனா எப்போதும் இருக்கா, அவள் இல்லாத சமயம் இல்லை,
எப்போதுமே அழிவில்லாத தேவி அவள், நித்தியா இருக்கப்பட்ட தேவிக்கு நமஸ்காரம். கௌரியை, கௌரினா வெளுத்ததாக இருக்கிறது, வெள்ளை நிறம். கௌரினா வெள்ளை, காளினா கருப்பு. ஸோ தேவி வெள்ளை நிறமாகவும் இருக்கா, காளியாக கருப்பாகவும் இருக்கா. ஸோ கௌரியாக இருக்கப்பட்ட அந்த கோல்டன் கலராக உள்ள கௌரிக்கு நமஸ்காரம். தாத்ரேனா தரிச்சுன்னு இருக்கவர். இந்த தரணி எல்லாமே அவள் தான் தரிச்சுன்னு இருக்கா இல்லையா, பிரபஞ்சம் முழுவனே தரிச்சுன்னு இருக்கப்பட்டவள், பிரபஞ்சத்தை தான் உடம்புல வச்சுட்டு இருக்கிற அந்த தாத்ரைக்கு நமோ நமஹா நமஸ்காரம். ஜோத்ஸ்னாய், ஜோத்ஸ்னாய்னா இந்த நிலாவு, ஓகே, சந்திரிகா. ஸோ நிலாவாக இருக்கப்பட்ட தேவிக்கு நமஸ்காரம். சேந்து ரூபிண்ணே, சேந்து ரூபிண்ணேனா திருப்பி சந்திர ரூபிணியாக இருக்கப்பட்டவள். எப்படி பூர்ண சந்திரனாக இருக்கு இல்லையா, பூர்ண சந்திரனா அழகு சீத்தளமாக இருக்கும், அந்த மாதிரி உள்ள சந்திர ரூபிணியாக இருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். சுகாயை சததம் நமஹா, எப்போதும் சுகத்தை கொடுக்கப்பட்ட சுகரூபிணியாக இருக்கிற தேவிக்கு சததம். சததம்னா எப்போதும் விடாதைக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். நமஸ்காரம் மனசில் நமஸ்காரத்துக்கு தேவிக்கு எத்தனை நமஸ்காரம், தேங்க்ஸ் சொல்கிறது. நம்மளுக்கு இந்த நல்ல ஒரு உடம்பை கொடுத்துருக்கா, நல்ல லைஃபை கொடுத்துருக்கா இல்லையா, எல்லாம் நம்ம உடம்புல எல்லா அங்கங்களும் நல்லா இருக்குது, நம்மளுக்கு நல்ல ஒரு லைஃபை கொடுத்துருக்கா தேவி. ஸோ அதுக்கு நம்ம எத்தனை நமஸ்காரம் பண்ணினாலும் போராது. அதனால் சததம் நமஹா, எப்போதுமே நம்ம அதை மனசில் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். தேவிக்கு, குருவாயூரப்பனுக்கு, யாருக்காலும் சரி அந்த தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இந்த லைஃபை கொடுத்துருக்கே, உனக்கு தேங்க்ஸ். ஏன்னா இந்த லைஃப்பில் தான் படிக்க கிடச்சிருக்கு நம்மளுக்கு சான்ஸு இல்லையா, தேவி மகாத்மியம் படிக்கணும்னா இந்த ஜென்மத்திலாம் முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு. அதனால் கோடி நமஸ்காரம் பண்ணாலும் போராது. அதனால் சததம் நமஹா, எப்போதும் உனக்கு நமஸ்காரம் தேவின்னு சொல்லி நமஸ்காரத்தை தெரிவிக்கிறோம் இங்கே. கல்யாண்யை பிரணதாம் விருத்தியை சித்தியை குர்மோ நமோ நமஹ. நைருத்யை பூப்ருதாம் லக்ஷ்மி சர்வாண்யை தே நமோ நமஹ. கல்யாண்யை பிரணதாம் விருத்தியை சித்தியை குர்மோ நமோ நமஹ. ஸோ கல்யாணி ஸ்வரூபிணியாக இருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். கல்யாணின்னு என்னது, சர்வ மங்களம் கொடுக்கப்பட்டவள். ஸோ மங்கள ஸ்வரூபிணியாக இருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். ஸோ யாரொருத்தன் இந்த சர்வ மங்களத்தை கொடுக்கப்பட்ட தேவியை நமஸ்காரம் பண்ணுறாளோ அவள் என்னத்தை கொடுக்குறா, விருத்தியை சித்தியை. விருத்தினா என்னது, வளர்ச்சி இல்லையா, நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்குறா. வளர்ச்சினா மேலும் மேலும் நல்லது நடக்கிறது, அந்த வளர்ச்சியை தராளம் தேவி. நமஸ்காரம் நம்ம அவளுக்கு பண்ணினா அபிவிருத்தி உண்டாகும், லோகக்ஷேமத்தை நல்லதாக்குவளவன், லோகக்ஷேமமெல்லாம் க்ஷேமமாக இருப்பா. ஸோ அந்த மாதிரி இது கொடுக்கப்பட்ட தேவியை நமஸ்காரம் பண்ணுறோம். சித்தியை, சித்தி ஸ்வரூபிணியாக இருக்கப்பட்டவள். சித்தினா என்னது, நம்ம எந்த காரியம் பண்ணுறோமோ அதனோட பலன் தான் சித்தி இல்லையா. இப்போ நம்ம தேவி மகாத்மியம் படிக்கிறோம்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், அதான் சித்தி. சித்தி கொடுக்கப்பட்ட தேவியான அந்த தேவிக்கு நாங்கள் திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணுறோம். நைருத்தே பூபுதாம் லக்ஷ்மி, நைருத்தி திக்கு, ஓகே, நிருத்தி திக்கு சொல்லுவா. ஸோ அந்த திக்கில் உள்ள தேவிக்கு அங்கே ஒரு தேவதை இருக்கா, அந்த தேவிக்கு நமஸ்காரம். பூபிருதாம், பூனா பூமி, பிருத்தாம்னா ஆளப்பட்டவன். ஸோ பூமி ஆளப்பட்டவன் யார், ராஜா. ஸோ ராஜாவோட வீட்டில் லக்ஷ்மியாக இருக்கப்பட்டவள். அப்படின்னா சம்பத்துகள், சொத்து, ஐஸ்வர்யம், ராஜாக்களுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கப்பட்ட அந்த லக்ஷ்மிக்கு எங்களோட நமஸ்காரம். சர்வாணியைத்தே நமோ நமஹா. சர்வாணி, சர்வாணினா மகாதேவனோட பத்னியான அந்த சிவ பார்வதி ஸ்வரூபமாக இருக்கிற பார்வதி தேவிக்கு எங்களோட நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தேவதைகள் ஒரு பேரை சொல்லி அம்பாளை நமஸ்காரம் பண்ணுறா. துர்காயை துர்கபாராயை சாராயை சர்வகாரிண்யை க்யாத்யை ததைவ கிருஷ்ணாயை தூம்ராயை சததம் நமஹ. துர்காயை துர்கபாராயை சாராயை சர்வகாரிண்யை. துர்காயை, துர்காதேவிக்கு நமஸ்காரம். துர்கானா யாரு, இந்த சம்சாரம் சொல்லப்பட்ட நம்ம சம்சார சாகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இல்லையா, அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்கப்பட்டவள் தான் துர்கா. துர்கானா கஷ்டத்தை நிவாரணம் பண்ணப்பட்டவள், நம்மளோட கஷ்டத்துலேருந்து வெளியில் தூக்கப்பட்டவள் தான் துர்கா. ஸோ இந்த துர்கமத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுற தேவியான துர்கைக்கு நமஸ்காரம். அதே மாதிரி சாராயே சர்வகாரிண்யே, சர்வகாரிண்யே இந்த பிரபஞ்சத்தோடு சாரமாக இருக்கப்பட்டவள் அந்த தேவிக்கு நமஸ்காரம். பிரபஞ்சத்தோட சாரம்னா என்னது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த மூணையும் அவள் தான் பண்ணுறான் இல்லையா. பூமியெல்லாம் சிருஷ்டியும் அவளால் தான் அது, ஸ்திதி பண்ணுறதும் அவள் தான். ஸ்திதினா காப்பாற்றுறது, பிறக்க வச்சா போகிறாதே அந்த குழந்தைய பூமினா அவளோட குழந்தை தான், அதில் இருக்கிற நம்ம எல்லாம் அவளோட குழந்தைகள். ஸோ நம்மளெல்லாம் அவள் தான் காப்பாற்றுறா. அதே மாதிரி நம்மளோட சமயம் முடிஞ்சால் சம்ஹாரம் பண்ணப்பட்டவளும் அவள் தான். அதே மாதிரி பூமி சம்ஹாரமாக இருந்ததுன்னா பிரளயத்தில் எல்லாம் முங்கி போய்டுறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணுமா இருக்கப்பட்ட சாரமாக இருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். அதே மாதிரி யசஸ், யசஸ் ஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட தேவி, யசஸ் கீர்த்தி, யசஸ்ன்னு அந்த ஃபேம். ஸோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். க்யாத்தி, க்யாத்தினா அதான் நம்மளோட ஃபேமஸ் ஆகிறோம் இல்லையா, ஃபேமுக்கு தான் க்யாத்தி சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள தேவிக்கு
நமஸ்காரம். அப்புறம் கியாத்தே ததைவ கிருஷ்ணாயே, கிருஷ்ணஸ்வரூபிணி, கிருஷ்ணாரூபிணியாக இருக்கப்பட்ட, கிருஷ்ணான் என்னது கருப்பு நிறம், காளியாக இருக்கிறவள், அந்த காளிக்கு நமஸ்காரம். தூம்ராயே சததம் நமஹா, தூம்ரவர்ணம், தூம்ரம்னா கொஞ்சம் ஒரு கிரே கலராக இருக்கும், புகை போட்டால் எப்படி கலர் வரும், அந்த ஒரு கிரே கலரு, ஆஷ் கலர், அந்த மாதிரி தேவி உண்டு. ஸோ அந்த தேவிக்கு சததம் நமஹா, எப்போதும் எங்களோட நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தேவதைகள் நமஸ்காரத்தை சொல்கிறாங்க. அதி சௌமியாதி ரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நமஹ, நமோ ஜகத் பிரதிஷ்டாயை தேவ்யை கிருத்யை நமோ நமஹ. அதி சௌமியா அதி ரௌத்ரா, ஓகே அப்படியாக்குங்க பிரிக்கிறது. ஸோ அதி சௌமியாதி ரௌத்ராயே, அதி சௌமிய வடிவமாக இருக்கிறவள், சௌமிய வடிவம்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கிற அந்த தேவிக்கு நமஸ்காரம். அதே மாதிரி அதி ரௌத்ராயே, அதி ருத்ர ரூபத்தில் இருக்கப்பட்ட அந்த தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். நதாஸ்தஸ்யனா நாங்கள் எல்லாரும் வி ஆர் டூயிங் நமஸ்காரம், ஒபேசன்ஸ் டு யூ, அந்த மாதிரி. நமோ நமஹா. நமோ ஜெகத் பிரதிஷ்டாயே தேவே கிருத்தியே நமோ நமஹா, இந்த ஜெகத்தோட ஆதாரமாக இருக்கப்பட்ட அந்த தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். கிருத்தினா என்னது, கிருத்தியை சொல்லப்பட்டது கிரியை இல்லையா. கிரியைன்னு நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுக்கு வந்து டியூட்டி இருக்கு இல்லையா, அந்த டியூட்டியில் நம்ம கரெக்டாக பண்ணுறோம்னா தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம கரெக்டாக அந்த பாத்தில் போயின்னு இருக்கோம். அதெல்லாம் யாரும் நடத்துகிறா, சாக்ஷாத் அம்பாள் தான் எல்லாம் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துட்டு இருக்கா இல்லையா. நம்ம காத்தாலேருந்து ராத்திரி வரை நம்ம டியூட்டி பண்ணிகிட்டே போகிறோம் பாருங்க, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரதில்லை. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் இல்லாதக்கே நம்மளை ஆரோக்கியமாக கொண்டு போகிறா. அதான் கிருத்தியே நமோ நமஹா, அந்த மாதிரி உள்ள தேவிக்கு, கிரியாரூபமாக இருக்கிற தேவிக்கு எங்களோட நமஸ்காரம்.